அம்மா. சொல்லுடி என்ன? அம்மா, என் கூட வனிதான்னு ஒருத்தி படிச்சாள்ல ஸ்கூல்ல, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. ஆமாடி தெரியுமே, அன்னைக்கு கூட மேரேஜ்ன்ட்டு போனிய, ஒரு 2 மாசம் இருக்குமா? ஐயோ அம்மா, அவளுக்கு ஒன்றும் கல்யாணம் கிடையாது. அவ இப்போ படிச்சுட்டு தானே இருக்கா, அதுக்குள்ளவா கல்யாணம் முடிப்பாங்க? ஆ ஆ அவ அக்காவுக்கு தானடி போனேன். சரி இப்போ என்ன அதுக்கு? அம்மா உண்மையிலே உனக்கு நல்ல மெமரி பவர் பார்த்துக்கோ, நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே அவ அக்கா கல்யாணத்துக்கு போனதே. சரி இப்போ என்னடி அதுக்கு? சும்மா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, தயவு செஞ்சு எஞ்சி போ. சொல்றத மட்டும் கேளு. ஒரு விஷயம் பேச வந்தா உடனே பேச விட்டுற மாட்டியே. நீ சொன்னதை மட்டும் நான் அப்படியே கேட்கணும், ஆனா நான் ஏதாவது சொல்ல வந்துட்டா போதுமே உனக்கு. சரி இப்போ என்னடி அதுக்கு சொல்லண்டி. அவ அக்கா இருக்காள்ல, ஏதோ அவங்க வீட்டுல போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்காங்களாம். கடைசில வேண்டானே சொல்லிட்டாங்களா அவங்க அக்காவை. ஏய் என்னடி சொல்ற? ஆமா இப்படிதான் நடந்திருக்கு. ஆனா என்ன விஷயத்துக்காண்டி வேண்டான்னு சொன்னாங்க, இவங்க எதுக்காண்டி போய் சொன்னாங்கங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. என் ஃப்ரெண்டு கண்மணி இருக்காள்ல, என் கூட இப்ப காலேஜ்ல ரீசெண்டா சேர்ந்தாள்ல, அவதான் சொல்லி தெரிஞ்சது எனக்கு. வனிதா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா அவ ஃபேமிலி தானே போய் சொல்லியிருக்காங்க, அதான் அவ மனசுல நல்லா கஷ்டம் இருக்கும் போல. சரி விடு, இவ்வளோ பெரிய விஷயம் சொல்ற, சரி விடுன்ட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க. லூஸ் ஆமா நீ? எஞ்சி போறியா இல்லையடி? சும்மா. இந்த அம்மாக்கு 4 நாளே என்ன ஆச்சுன்னே தெரியல, லூசு கீசு பிடிச்சிட்டுன்னு நினைக்க. முன்னாடி எல்லாம் யாரையாத்து பத்தி சொன்னா அப்படியான்ட்டு கேட்பாங்க, இப்ப என்னன்னு பார்த்தா அப்படியானுங்க. அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? எங்க போய் தொலைஞ்சாங்க இவங்க? கார்த்திக் எங்க கிச்சன்ல தாண்டா இருக்க, என்னாச்சு இங்க வா. இவன் எதுக்கு தேவையில்லாம இப்ப கத்திக்கிட்டே வர்றான், சும்மா கடுப்பு கிளப்பிக்கிட்டு. சும்மா ரெடி. இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? நாங்க ஒண்ணு அங்க இருப்போம், இல்லனா இங்க இருப்போம். ஏய் ரொம்ப பேசாத, அமைதியா இரு. என்னாச்சு கார்த்திக், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு வர்ற? அம்மா இந்த வீட்ல என்னதான் நடக்குது? இந்த வீட்ல என்ன நடக்குது? வெளியே தான் ஆடு நடக்குது, கோழி நடக்குது, எல்லாம் நடக்குது. பவித்ரா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத, நீ முதல்ல எங்க இருந்து கிளம்பு. நான் கிளம்ப மாட்டேன், நீ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நான் கிளம்புவேன்? பவித்ரா சும்மா ரெடி, அவனே ஏதோ டென்ஷன்ல வந்திருக்கான், இவ வேற. என்னாச்சு கார்த்திக், ஏதாவது பிரச்சனையா? அம்மா பூமாரியே. பூமாரியா? அவளுக்கு என்னடா, அவ வீட்டுல தானே இருக்கா. என்னாச்சு? அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போனாள்ல, நல்லா இருக்காளா? அப்போ பூமாரி விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே? இவன் என்ன விஷயத்தை பத்தி சொல்றான்ட்டு ஒன்னும் புரியலையே. நம்மளா வாய் விட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவான் இந்த விஷயத்த சொன்னா. என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. ச, இப்படி ஏமாத்திட்டாள ஏமாத்துக்காரி. என்னென்ன என்னாச்சு, ஏன் கோவப்படுற? அம்மா உங்ககிட்ட தானே கேள்வி கேட்க, தெரியுமா தெரியாதா? எதை பத்தி சொல்ற கார்த்திக்? எனக்கு ஒன்னும் தெரியாத. சும்மா நடிக்காதீங்கம்மா, எல்லாம் தெரிஞ்சு தானே வச்சிருக்கீங்க. 4 நாளாவே உங்க மூஞ்ச பாத்துட்டே தான் இருக்கேன், ஒண்ணு கூட சரியில்லை. அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்ட்டு, ஆனா இவ்ளோ பெரிய பிரச்சனைன்ட்டு எனக்கு சுத்தமா தெரியலமா. கார்த்திக் என்ன பிரச்சனைடா? ஒன்னும் நடக்கலடா, நான் சும்மா தான் இருக்கேன். அதானே அம்மா 4 நாளா சரியே இல்ல, நீ நல்லா கேளுன்ன. பூமாரி படிக்கலங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னென்ன சொல்ற? ஆமா பவித்ரா, அந்த குடும்பமே சேர்ந்து நம்மளை ஏமாத்தி இருக்கு. அவ ஒண்ணுமே படிக்கல, வெறும் 10th தான் படிச்சிருக்கா. அண்ணா நீ சொல்றது உண்மையா? நான் ஃபர்ஸ்டே சந்தேகப்பட்டேன், அன்னைக்கு ஒண்ணுமே இங்கிலீஷ்ல வாசிக்க தெரியலன்ட்டு. கரெக்டாவா இருந்திருக்கு, சரியான ஆளுதான். எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பாரு. அம்மா எதுக்கு அழுவுறீங்க இப்போ? அம்மா எதுக்கு இப்ப அழுவுறீங்க? எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நாள் இந்த விஷயத்த மறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க? ஓகே, பையன் கல்யாணம் பண்ணிட்டான், எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, அவ படிக்காதவள இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை மறைச்சு வைக்கலாம்னு நினைச்சீங்களா? இல்ல கார்த்திக், நான் அப்படியெல்லாம் நினைக்கல. எப்படியாச்சும் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலடா. அதனாலதான் அந்த உண்மையை உன்கிட்ட இருந்து மறைச்சேன். டேய் இப்ப என்னடா பண்றது? அந்த குடும்பமே சேர்ந்து இப்படி சதி பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கையே போச்சுடா கார்த்திக். நான் எவ்வளவு கற்பனையோட இருந்தேன், ஆனா எல்லாம் நாசமா போச்சு. சரியான ஃப்ராடு குடும்பம் போலயே. இப்ப உனக்கு கல்யாணமே நடந்துருச்சே, இப்ப என்னதான் பண்ண முடியும்? கல்யாணம் நடந்தா அவ படிக்கலங்கிறது மாறிடுமா? எனக்கு தேவை படிச்ச பொண்ணுதான், படிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு தான் நான் நினைச்சேன். எனக்கு ஆபீஸ்ல வேலைக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ண முடியும். லைஃப் லாங் அந்த படிக்காத பட்டிக்காடோட எல்லாம் என்னால குடும்பம் நடத்த முடியாது. டேய் கார்த்திக், இது இப்படி சாதாரணமா பேசுற விஷயமே கிடையாது. ஒரு 2 நாள் அமைதியா உட்காந்து யோசிச்சு பாருடா. பூமாரி உனக்கு முக்கியம்னா ஏத்துக்கோ, அதை பத்தி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா அவ படிப்பு தான் உனக்கு முக்கியம் அப்படின்னு நீ நினைச்சனா நீ ஏதாவது முடிவெடுத்துக்கோடா. ஆனா உன் கல்யாணம் நடந்து 1 மாசத்துல இப்படி ஆகுன்ட்டு நான் கனவுல கூட நினைக்கலடா.
உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் என்ன ஆவார்னே தெரியலடா. அதனாலதான் அந்த உண்மையை வெளியே சொல்லாம வச்சிருந்தேன். அவ வீட்டுக்கு கிளம்பியில கூட நான் எதுவுமே தடுக்கலன்ட்டு நீ ஏதோ சொன்னீல, இதுதான்டா காரணம். அம்மா, இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. நீங்க உடனே கிளம்புங்க. அவங்க அம்மாவை பிடிச்சி 4 கேள்வி கேளுங்க. அவங்க எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் படிக்காத பொண்ண? காசு பணத்தை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிட்டாங்களா? சரி, காசு பணம் தான் இல்ல, அதான் நம்ம வீட்டுல கொட்டி கிடக்குதே அப்படின்ட்டு தான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய ஃப்ராடா இருப்பான்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் அவங்க ஃபேமிலியை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா வருது. என்கிட்ட வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த உண்மையை இப்போ வந்து சொல்றா? ஏன் கல்யாண மேடையில சொல்ல வேண்டியதா? கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன்ல. டேய் கார்த்திக், உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. அவ ஏதோ அவளுக்கே தெரியாதுன்னு சொல்றாடா. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்றது எனக்கு சுத்தமா புரியல. அது எப்படி அவங்களுக்கே தெரியாம இருக்கும்? அவங்களுக்கு தேவை பணக்கார வீட்டு மாப்பிள்ள, நல்லா படிச்சிருக்கணும். அததான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. அவங்க படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன? ஒரு பொய்யை சொல்லி என்ன 1000 பொய் சொல்லி நான் கல்யாணம் பண்ணலான்ட்டு சொல்றாங்கல்ல, அதுல இருந்து 2 பொய்யை எடுத்து விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இது உனக்கு பண்ண துரோகம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனி பூமாரிய வாழ்க்கையில கிடையாது. நீங்க இப்பவே அவங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க அம்மாவை பிடிச்சி கேக்குறீங்க. டேய், எப்படிடா முடியும்? ஒரு 2 நாள் பொறுடா. இல்ல, இதுக்கு மேல என்னால தாமதப்படுத்தவே முடியாது. அவங்க எப்படி பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்? கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க, நான் கேஸ் கொடுக்குறேன். அவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு இதான் தண்டனையா இருக்கும். டேய் கார்த்திக், நம்ம வீட்லயே ஒரு பொண்ணு இருக்காடா, இப்படி எல்லாம் பேசாத. கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த விஷயத்தெல்லாம் இழுக்க வேணாம் கார்த்திக். கொஞ்சம் பொறு, உங்க அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லிக்கிறேன். அவர் என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னு பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுப்போம்டா. அதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நீ சரியா பார்க்க மாட்டே சொல்லிட்டேன். என்னம்மா நீங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஒருத்தி ஏமாத்தி இருக்கா? ஆஃப்டர் ஆல் 10th படிச்சவ, அவ எப்படி என்ன ஏமாத்தலாம்? அவளை பார்க்க எனக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டே வந்து சொல்லி தொலைக்க வேண்டியன, நான் படிக்கவே இல்லைன்ட்டு தூரத்துக்கு போட்டு போயிருப்பேன்ல, குப்பையை போடுற மாதிரி. என் லைஃப்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு படிக்கலங்கிறா. ஓஹோ, படிக்காத பொண்ணா பார்த்து வாழ்க்கை கொடுக்கணும்ட்டு எனக்கு என்ன? அம்மா, தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க உடனே. நீங்க அவ வீட்டுல போய் எப்படியாச்சும் எங்க 2 பேரும் கல்யாணத்து செல்லாதுன்னு சொல்லிட்டு வந்துருங்க. இனி அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அவளை மட்டும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள நான் பார்த்தேன்னு வைங்க, நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன் சொல்லிட்டேன். அண்ணா, நீ இப்ப எடுத்தில, அதான் கரெக்டான முடிவு. அதுல உறுதியா நில்லு. படிக்காத கழுத இந்த வீட்டுக்கு எதுக்கு? பவித்ரா, இதுல நீ தலையிடாத, சும்மாரு. கார்த்திக், இங்க பாரு, 2 நாள் நல்லா யோசிச்சுக்கோ. உனக்கு பூமாரி வேணுமா இல்ல படிப்பு வேணுமான்ட்டு. தேவையில்லாம இப்படி பேசாதடா. எடுத்தவங்க அவுத்தோன்னு இதுல முடிவெடுக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணியாச்சு. பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேல யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனை தான்டா. ஐயோ அம்மா, என்னால எல்லாம் படிக்காத பொண்ணு கூட எல்லாம் வாழ முடியாது. வேணான்னு சொல்லிடுங்க. சரிடா கார்த்திக், கொஞ்சம் பொறுடா. உங்க அப்பா கிட்ட பேசிக்கிடுவோம். நீங்க அப்பா கிட்ட பேசலான்னு சரி, யார்கிட்ட பேசலான்னு சரி, என்னோட ஃபைனல் முடிவு இதான். பொய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவ என் கூட வாழ தகுதி இல்லாதவ. அதனால அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல என் முடிவை யாராவது மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மறந்துருங்க. நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இப்போ ஒரு படிக்காத பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, நீங்க எனக்கு நல்லதுதான் பண்ணுவீங்கன்னு பார்த்தோம்னா இப்படி என் தலையில அவளை பிடிச்சு கட்டிட்டீங்களே. கார்த்திக், அப்படியெல்லாம் விடாதடா. விசாரிச்சு பார்த்ததுல அவ படிச்சவன் தான் தெரிஞ்சது. அது எப்படி படிக்காத பொண்ணை படிச்சவன்ட்டு எப்படி தெரியும் வெளியே? என்ன நடந்திருக்குன்னு எனக்கு சரியா தெரியலடா. அவங்க அம்மா கிட்ட போய் பேசினாதான் தெரியும். முதல்ல அத போய் செய்யுங்க. ஆமா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாரையும் 4 கேள்வி கேட்கணும். அப்பதான் எனக்கு நல்ல திருப்தியா இருக்கும். அம்மா, இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிருங்க. அவகிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டேன், இனிமே என் லைஃப்ல நீ வரவே கூடாதுன்ட்டு. அவளும் கேட்டுட்டு பேசாம கிளம்பிட்டா. இவ்வளவுதான், டாட். ஐயோ, இவன் வேற இப்படி பேசிட்டு போறானே. கல்யாணம் ஆகி 1 மாசத்துல ஒரு பொண்ணு வேணான்னு சொல்ல முடியுமா? அம்மா, இங்க பாரு, இந்த சிம்பத்தி எல்லாம் இங்க கிளப்பிட்டு இருக்காத. அவங்க நல்லா ஏமாத்தி இருக்காங்க, புரியுதா இல்லையா? படிக்கவே இல்ல, படிச்சிருக்கான்ட்டு எவ்வளவு திமிரு. ஏய், சும்மா ரெடி. நீ சின்ன பிள்ளையா இரு. தேவையில்லாம இதுல எல்லாம் தலையிடாத. அது எப்படி தலையிடாம இருப்பேன்? நானும் உன் கூட வருவேன். அவங்க தங்கச்சி எல்லாரையும் பார்த்து நான் கேள்வி கேட்பேன். சும்மா இரு பவித்ரா. இருக்கிற பிரச்சனையில நீ வேறையா? அதெல்லாம் கிடையாது. எப்ப போறேன்னு சொல்லு, நானும் வருவேன்.